ஹாய் ஹலோ வணக்கம். இது நெக்ஸ்ட் ஜென் அகாடமி. இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா டீச்சர் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் டெட்டோட ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர் பார்க்க போகிறோம். அதில் சைக்காலஜி டாபிக் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கொஷின், இராணுவ ஆல்பா சோதனை ஒரு சொற்சோதனை வெர்பல் டெஸ்ட். நெக்ஸ்ட் கொஷின், டாரன்ஸ் ஆக்கத்திறன் சோதனையில் உள்ள மொழிச்சோதனை மற்றும் படச்சோதனைகளோட எண்ணிக்கை முறையே மொழிச்சோதனையோட எண்ணிக்கை 6, படச்சோதனைகளோட எண்ணிக்கை 2. நெக்ஸ்ட் கொஸ்டின், தற்கால கல்வி முறையில் தேவைப்படும் மாற்றங்களாக நீவீர் கருதுவன யாவை? இந்த வினா தூண்டும் சிந்தனை என்ன சிந்தனை அப்படின்னா விரி சிந்தனை. நெக்ஸ்ட் கொஸ்டின், ஒருவரது முகத்தில் மகிழ்ச்சி, சினம் போன்ற உணர்ச்சியை காணும் போது நம்மையும் அறியாமலே அனுபவிப்பது உணர்வு மிகுதி, சென்சிட்டிவ். நெக்ஸ்ட் கொஸ்டின், சமுதாய மக்களிடம் அடைவூக்கி உயர்ந்த நிலையில் காணப்பட்டால் பல துறைகளில் சாதனைகள் பெருகி பொருளாதார வளர்ச்சி பெற்று அச்சமுதாயம் நவீனம் அடையும் அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டுள்ள நூல் எது அப்படின்னா த அச்சீவிங் சொசைட்டி. மெக்லிலாண்ட் எழுதின த அச்சீவிங் சொசைட்டிங்கிற நூல் தான். நெக்ஸ்ட் கொஸ்டின், ஆல்பர்ட் ஆட்லர் டேஸ் என்னும் கருத்தை தோற்றுவித்தார் அப்படின்னா தாழ்வு சிக்கல். நெக்ஸ்ட் கொஸ்டின், பலிகட ஆக்கப்படுதல் என்பது டேஸ் தற்காப்பு நடத்தை, இடமாற்றம், டிஸ்பிளேஸ்மெண்ட். நெக்ஸ்ட் கொஸ்டின், நோயாளியின் பிரச்சனைக்கு முக்கியத்துவம் அளிக்கும் அறிவுரை பகர்தலின் வகை நெறி சார்ந்த அறிவுரை பகர்தல், டைரக்டிவ் கவுன்சிலிங். நெக்ஸ்ட் கொஸ்டின், அறிவுரை பகர்தல் என்பது தன்னை முழுமையாக புரிந்து கொள்ள உதவுதல், டு அண்டர்ஸ்டாண்ட் himself thoroughly. நெக்ஸ்ட் கொஸ்டின், ஆப்டிடியூட் டெஸ்ட் plays a significant role in நாட்டு சோதனை பெரும்பங்கு வகிப்பது என்ன கைடன்ஸ்ல அப்படின்னா தொழில் தேர்வில் வழிகாட்டல், வொகேஷனல் கைடன்ஸ். நெக்ஸ்ட் கொஸ்டின், முழுமையான எதிர்மறை செல்வாக்கு கொண்ட குழு நடுநிலை குழு, இன்டர்மீடியேட் குரூப். நெக்ஸ்ட் கொஸ்டின், வலுச்சண்டைக்கு போதல், தவறு ஏற்படின் அடுத்தவர் மீது பழி சுமத்துதல் போன்ற பண்புகளை உடையவர் முன்கோபி, ஷார்ட் டெம்பர். நெக்ஸ்ட் கொஸ்டின், கீழ்காண்பவற்றுள் எது புறத்தேற்று நுண்முறை அல்ல அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ரோஷார்க் மைத்தட சோதனை, வாக்கியம் நிரப்பல் சோதனை, சொற்கள் தொடர்பு சோதனை, இது எல்லாமே புறத்தேற்று நுண்முறை தான். கவர்ச்சி அளவை முறை மட்டும் புறத்தேற்று நுண்முறை இல்லை. நெக்ஸ்ட் கொஸ்டின், கவர்ச்சி பற்றிய ஸ்ட்ராங்கின் பிரபல மதிப்பீட்டு கருவி. ஸ்ட்ராங்கோட மதிப்பீட்டு கருவினாலே அது தொழில் கவர்ச்சி பட்டியல் தான். நெக்ஸ்ட் கொஸ்டின், உணர்ச்சி விண்ட நிலை என்பது உள உடல் நோய். நெக்ஸ்ட் கொஸ்டின், எர்கோகிராஃப் அப்படிங்கிற கருவியின் மூலம் ஆராயப்படுவது உடற்கலைப்பு. நெக்ஸ்ட் கொஸ்டின், பார்வை கவனத்தில் ஏற்படும் மாறுதல்களை சோதனை மூலம் கண்டறிய உதவும் கருவி, டாசிஸ்டாஸ்கோப். டாசிஸ்டாஸ்கோப் கவனவீச்சை கண்டறியும் கருவின்னு சொல்லி படிச்சிருப்போம். நெக்ஸ்ட் கொஸ்டின், மீத்தெளி சாயல் பெற்றவராக கருதப்படும் கல்வியாளர் யாருன்னா டாக்டர் ராதாகிருஷ்ணன். நெக்ஸ்ட் கொஸ்டின், LAD அதோட அப்ரிவேஷன் கேட்டிருக்காங்க, லாங்குவேஜ் அக்விசிஷன் டிவைஸ். நெக்ஸ்ட் கொஸ்டின், மனவளர்ச்சி தூண்டல்கள் தாக்கும் மூளையின் ஒரு பகுதி ஹைப்போதலாமஸ். நெக்ஸ்ட் கொஸ்டின், நனவிலி மனத்தை பற்றிய ஆராய்ச்சிகளை வெளியிட்டவர்களில் ஒருவர் வாட்சன். வாட்சனை நடத்தைவாதின்னு குறிப்பிடுவாங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின், பிளாண்டரின் இடைவினை பகுப்பாய்வில்
டேஸ் பகுதிகள் ஆசிரியரின் செயல்பாட்டை பொறுத்து அமைகிறது. 1ல இருந்து 7 வரைக்கும் வந்துட்டு ஆசிரியரின் செயல்பாட்டை பொறுத்து அமையும். நெக்ஸ்ட் கொஸ்டின், ஸ்பியர் அப்படிங்கிற லத்தீன் வார்த்தையின் பொருள் பார்த்தல். நெக்ஸ்ட் கொஸ்டின், கீழ் காண்பவைகளுள் எது குழந்தையின் வளர்ச்சி மற்றும் முன்னேற்றத்தின் அகக்காரணி அல்ல? குழந்தையின் வளர்ச்சி மற்றும் முன்னேற்றத்துல அகக்காரணி அல்லாதது வந்து நுண்ணறிவு. மீதி எல்லாமே வந்துட்டு உயிரியல் காரணி, மனவளர்ச்சி காரணி இதெல்லாமே வந்துட்டு அகக்காரணியில வரும். நெக்ஸ்ட் கொஸ்டின், விளையாட்டு பற்றிய மனவியல் காலுதற் கொள்கையானது டேஸ் கோட்பாட்டின் கருத்துக்களுடன் நெருங்கிய தொடர்பு கொண்டது. நடத்தை கோட்பாட்டோட நெருங்கிய தொடர்பு கொண்டது. நெக்ஸ்ட் கொஸ்டின், மாஸ்லோ மனிதனது தேவைகளில் 2ஆம் நிலையாக கருதப்படுவது பாதுகாப்பு சார்ந்த தேவை. நெக்ஸ்ட் கொஸ்டின், ஒழுக்க வளர்ச்சியில் நடைமுறை வழக்குக்கு முற்பட்ட நிலை காணப்படும் வயது வரம்பு 5 to 10 years. நெக்ஸ்ட் கொஸ்டின், எதிர்மறை வலுவூட்டல் துலங்கலை குறைக்கும். எதிர்மறை வலுவூட்டல் துலங்கலை குறைக்கும். தண்டனை துலங்கலை குறைக்கும். தண்டனை வந்து எதிர்மறை வலுவூட்டல்ல தான் வரும். நெக்ஸ்ட் கொஸ்டின், கற்றல் என்பது முந்தைய அனுபவத்தை சார்ந்த நிரந்தர நடத்தை மாற்றம். லாஸ்ட் கொஸ்டின், நினைவு பற்றிய சோதனைகளை முதலில் நடத்தியவர் எப்பிங்காஸ்.